அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே. அவர் இந்த வீட்டுல வந்து நல்லா பண்ண அவசியம் தூங்குவாரு. வேலை செஞ்ச மாதிரி நின்னு சோவா காமிச்சு விட்டு பேர் வாங்க தான் ட்ரை பண்ணுவேன் அப்படியே தவிர எந்த வேலையுமே கிடையாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். எஃப்ஜேக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, யார் ஃபேமஸ் ஆனாலும் பிடிக்காது, ஒரு பொறாமை. உண்மையை சொல்ல வரேன், பாப்புலாரிட்டி மேல வைத்தறிச்சல். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவர் போடுற சீன் இருக்கு, அப்பா ஒண்ணுமே அவங்கள பத்தி தெரியாது. ஆனா அங்க பார்த்தா எல்லாமே ஃபேக்குங்க. சொல்ல போனா சுத்த போய். இது எவ்வளவு நாள் இந்த வண்டி ஓடும்னு தெரியாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சூப்பர் எலெக்ஷனுமே இருந்துகிட்டு நல்லா தூங்குனாரு. ஈஸியா 2 வாரம் நாமினேஷன் பாஸ் வாங்கினாரு. இதுதான் பண்ணாரு. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அவர் தான் வந்துட்டு அன்னைக்கு ஆம்பளையா இருந்தா வெளியில வந்து பாரு, இந்த மாதிரி சண்டை போடுறவங்க கிட்ட போங்களாங்க. ஐயோ, மீண்டுமா மாதிரினா இது ஒரு அநாகரிகமான பேச்சு. எனக்கு திருப்பி வார்த்தையை விட தெரியாம கிடையாது. நான் அது ஒதுங்கி போனது. நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்தேனே வைய, கால்ல விழுந்து கெஞ்சிருப்பியா? சோ எஃப்ஜே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லைங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. யார்கிட்டயும் நின்று வாக்குவாதம் பண்றதுக்கு தைரியமே நல்லா தெரிஞ்சுக்க கிடையாது. என்ன சொன்னேன்? என்ன டீச்சர் பர்சனுக்கு இங்கிலீஷ் தெரியலையாட்டு இருக்கு. இல்ல ஸ்பைன்லெஸ் பர்சன், முதுகெலும்பு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாவே எலும்பு இல்லைன்னா அது எஃப்ஜே தான் காரணம். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். இவங்க எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கா இருந்துக்குவாங்க. மாத்தி ஓட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நாமினேஷன் பாஸை யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கும். நீங்க அந்த மாதிரி வேலை நிறைய பாப்பீங்க. பாப்பங்க, ஆனா இது நான் பண்ணல. முழுக்க தனியா டிசிஷன் சுத்தமா கிடையாதுங்க. ஒருத்தர் பின்னாடி போய் வெளியிறதான். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? யாரா இருந்தாலும் கருத்து வேறு பண்ணா டக்கு நான் முட்டிடுவேன். அவங்களோ பாரு சொன்னாலுமே நிறைய டைம் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிருக்கு. சரி விடு, எனக்கு தெரியும் பாடி உன் வேலையை பார்த்துட்டு போமா தான் சொல்லியிருக்கேன். பாரு சொல்றதோ வேணா உன்ட்ட எத்தனை நான் சொல்லியிருக்கேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. 2 நாளைக்கு முன்னாடி சுபிசா பேசினா கூட எனக்கு பிடிக்கலப்பா, தப்பு. நான் என்னோட ஸ்டைல் எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன், அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. சோ அடுத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரா வர்றாங்கன்னா அந்த இமேஜை டேமேஜ் பண்ண நினைக்கிறது. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒர்க் பண்ற மாதிரி சீன் போடுவா அப்படியே தவிர ஒர்க்கே பண்ண மாட்டா. அப்படி நல்லா தூங்குவா. அப்படி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாத. கிட்டத்தட்ட ஃபேவரிசம் குரூப்பிசம் எக்ஸாம்பிளே வந்து நம்ம எஃப்ஜே தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும் ஒண்ணுமே சொல்லல. எழுதி கொடுத்துட்டாங்க. ஆம்பளையா இருந்தா நீ வெளியில வந்து பாருன்னு சொல்றேன். உங்களோட போய் நம்ம திருப்பி இல்ல அவர் சொன்ன வார்த்தைகள் தான் சொல்ல வரேன். அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீ யார் சொல்றதுக்காக? வேணும்னே ஒருத்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்கதை கெடுத்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஐயோ கடவுளே, இவன் முடிக்கவே மாட்டான் போலடா. சோ இதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியணும். பசுத்தோல் பொருத்திய புலி அப்படின்னு சொல்லுவாங்களா, எஃப்ஜே தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? புதுசா ஆள் வந்தாலும் தான் பள்ளி மாதிரி அங்கங்க போய் ஒட்டிக்கிறோம். அப்படி இதுக்கு காரணம் அவங்களோட வலுவந்த தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல 18 பேரை எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குங்க. 60,000 பேருக்கு அகைன்ஸ்டா என் கருத்துல நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அதே மாதிரி அடுத்தவங்களோட சரி ஓகே சாரி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.